சற்று முன்னர் கிடைத்த தகவல்கள் அமெரிக்காவுடைய நிலைகள் குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய இடங்களில் ஈரான் தாக்குதல் நடந்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஈரான் குவைத்தை தாக்கியது. அதற்கு ஈரான் பயன்படுத்தியது 8 பாலிஸ்டிக்ஸ் மிசைல்களும் 30 ட்ரோன்களும். இப்போது உடனடியாக அமெரிக்க நிலைகள் தாக்கப்பட்டது. என்ன காரணம் என்று பார்க்கிற போது அமெரிக்கா முழுக்க இஸ்ரேலை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர்கள் எடுக்கிற நடவடிக்கையை தாண்டி இந்த பேச்சுவார்த்தை முடிவதற்கு கடைசி கட்டத்தில் ஒரு நெருக்கமாக வரும்போது அமெரிக்கா ஸ்கிப் ஆச்சு, நாங்கள் பட மாட்டோம் அப்படின்ட்டு. ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அமெரிக்கா பல புது கண்டிஷன்ஸ்களை போடுறத நாங்கள் we won't accept யுஎஸ் டிமாண்ட். அதை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ மறைபொருளாக இருக்கக்கூடிய முஜித்தபா கொமேனி, இறந்து போன அலி கொமேனியுடைய மகன் முஜித்தபா கமேனி, அமெரிக்காவை நாம் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எங்களுடைய கண்டிஷன்ஸை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக இந்த மத்திய தரைக்கடல் பர்ஷியன் வெளிகுடாவிலிருந்து வெளியேறணும். இப்போ பாகிஸ்தான் பரஸ்பரம் இங்கிருந்து ஒரு 14 கோரிக்கை, அங்கிருந்து ஒரு 10 கோரிக்கை கொடுத்து பாகிஸ்தான் ஓடி ஆடிக்கொண்டு இருக்கிறது. இப்போ பிரச்சனைக்குரிய விஷயம் என்றால் ஹெர்முஸ் வளைகுடாவிலிருந்து எந்த கப்பலும் செல்லக்கூடாது, ஈரானுக்கு கட்டணம் செலுத்தி, அது பொதுப்பாதை. இது அமெரிக்காவுடைய கண்டிஷன்.